பார்க்க போறது 3வது யூனிட். இது ஒரு இலகுவான பாடம். தரம் 6ல நீங்க ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்க எல்லா எண்களையும் நாங்கள் சார் நீங்க கைக்கிற விலங்கு இல்ல சார் சரியோ விலங்குதா சொல்றது கவனிக்கணும். அங்கஞ்ச வேலையும் பார்க்க கூடாது. கேட்க மாட்டேங்குது. விக்சன் மைக்க மியூட் பண்ணுங்க. ஓகே, அப்ப காரணிகள் என்று சொன்னா என்ன, மடங்கள் என்று சொன்னா என்ற விளக்கம் எங்களுக்கு தெரியணும். அப்ப ஃபர்ஸ்டா நாங்கள் இது அடுத்த கட்டம் போறதுக்கு இடையில எண் வகுபடுற தன்மை, எண் 1 3ஆல் 4ஆல் 6ஆல் 9ஆல் வகுபடுமா என்று சொல்லி பரீட்சிக்க வேணும். அதை பரீட்சிக்கிறதுக்கு எங்களுக்கு முதலாவது விஷயம் தெரியணும், இலக்க சுட்டி என்பது. ஓகே, இலக்க சுட்டின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது எல்லாருக்கும் நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. அதுல இருந்து நாங்கள் இலக்க சுட்டி என்றதை என்னன்னு சொல்லி அறிஞ்சு கொள்வோம். ஓகே, சாஸ்வத், நீங்கள் பிறந்த திகதி என்ன? 2013 முதலாம் மாதம் 2013. ஓகே, 12ஆம் மாதம் 4ஆம் தேதி. 12ஆம் மாதம் 12ஆம் தேதி. ஓகே, 12ஆம் மாதம் 12ஆம் தேதி. 12ஆம் மாதம் 12ஆம் தேதி யாரு பர்த்டே தெரியுமா உங்களுக்கு? உங்களோட பர்த்டே தான். பிரபலமான ஒரு ஆளோட பர்த்டே இருக்குது, தெரியுமா யாரு? தெரியாதா? ரஜினிகாந்த் பர்த்டே. வெரி குட். சரியா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பர்த்டே 12ஆம் மாதம் 12ஆம் தேதியா? ஓகே, அப்படி பிரபலமா அவரோட நீங்களும். வெரி குட். சரி, அப்ப 12ஆம் தேதின்னு சொன்னால் அவர் எத்தனையா நம்பர்? நீங்கள் எத்தனையா நம்பர்ன்னு சொல்றது உங்கள்ட்ட? நீங்கள் எத்தனையா நம்பர்? எப்படி வந்தது? 3 எப்படி வந்தது? ரெண்டையும் ஒன்றையும் கூட்டி 3 வந்தது. ஓகே, ரிக்சன் சொல்லுங்க, நீங்கள் உங்களோட பிறந்த தேதி சொல்லுங்க. 2013 9ஆம் மாசம் 9ஆம் தேதி. 9ஆம் மாதம் 9ஆம் தேதி. அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எத்தனையா நம்பர்? 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பர். குட். அடுத்தது ஆரணியா? 2013 4ஆம் மாசம் 20ஆம் தேதி. 20ஆம் தேதி. ஓகே, நீங்கள் எத்தனையா நம்பர்? 2. எப்படி வந்து 2? 2 தான். ஓகே, வெரி குட். சரி, அடுத்தது அரவிந்த். 2014 முதலாம் மாதம் 29ஆம் தேதி. முதலாம் மாதம் 29ஆம் தேதி. எத்தனையா நம்பர் நீங்கள்? 2. எப்படி வந்தது? 29ல இருந்து 2 எப்படி வந்தது? 9ஓட 2 கூட்டினா 11. அப்ப 11ஓட 9ஓட 2 கூட்டணும். ஓகே, 11. அந்த 11ல உள்ள 2 நம்பரையும் கூட்டணும். 11ல இருக்கிற 2 நம்பரையும் கூட்டணும். அப்ப 1 1 2. சரி, ஓகே, குட். அன்ஃபா, டேட் ஆஃப் பர்த் ப்ளீஸ். அன்ஃபா, 4ஆம் மாசம் 17. 15. ஓகே, எத்தனையா நம்பர் நீங்கள்? என்ன? 4ஆம் மாதம் எத்தனையாம் தேதி? 17ஆம் தேதி. 17. ஓகே, 17 சொன்னா சரி. எத்தனையா நம்பர்? 8. வெரி குட். 7 1 8 என்ன? 14 1 7 8. வெரி குட். அடுத்தது சாதி. சத்தம் கேட்டு. ஓகே, சாதிக் சொல்லுங்கம்மா.
சாதிக் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11 ஓகே, மார்ச் 11ஆம் தேதி. எத்தனை நம்பர் அப்ப நீங்கள்? என்ன சாதிக் 11 சொன்னா எத்தனை நம்பர்? 2 2ஆம் நம்பர். சார் கதைக்கணும். ஓகே, திருட்சிக டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 9ஆம் மாசம் 10ஆம் தேதி. ஓகே, எத்தனையாம் நம்பர்? முதலாம் நம்பர். முதலாம் நம்பர். 1 0 1. இப்ப நீங்க சொன்ன விடைகள்ல 10 விட கூடிய விடை வந்தது. அவங்களோட நம்பர் கேட்கக்குள்ள இந்த நம்பர் என்று கேட்டது உண்மையா? அதுதான் இலக்க சுட்டி. சரியா? உங்கள்ட்ட கேட்ட இலக்கங்கள்ல யாராவது 0 சொன்னீங்களா? இல்ல. 10 விட குறைஞ்ச இலக்கங்கள் தான் எல்லாம் சொன்ன நீங்கள். ஒரு இலக்க சுட்டியா அமையக்கூடியது 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள். சரியா? விளங்குதா? ஒரு இலக்க சுட்டியாக வரக்கூடியது 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள் இலக்க சுட்டியா வரலாம். விளங்குதா? இது தனி இலக்கங்கள் தான் வரலாம். எத்தனை இலக்கங்கள் இருந்தாலும், ஒரு எண்ணில எத்தனை இலக்கங்கள் இருந்தாலும் ஒரு சிங்கிள் நம்ம தனி இலக்கம் தான் வரலாம். விளங்குதா? அது 1 இருந்து 9 வரையும் வரலாம். இது கிளியரா எல்லாருக்கும்? எஸ் சார். இலக்க சுட்டின்னு சொல்லி தலையங்க போடுங்க. இலக்க சுட்டி. இலக்க சுட்டின்னு சொல்லி தலையங்க போடுங்க. ஓகே சார். எழுதிக் கொள்ளுங்க. எண்ணொன்றின் இலக்கங்களை கூட்டி 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 எழுதுறீங்களோ? எஸ் சார். 1 தொடக்கம் 9 வரையுள்ள தனி இலக்கமாக பெறப்படும் 1 தொடக்கம் 9 வரையுள்ள தனி இலக்கமாக பெறப்படும் 1 தொடக்கம் 9 வரையுள்ள தனி இலக்கமாக பெறப்படும் பெருமானம். 1 தொடக்கம் 9 வரையுள்ள தனி இலக்கமாக பெறப்படும் பெருமானம். 1 தொடக்கம் 9 வரையுள்ள தனி இலக்கமாக பெறப்படும் பெருமானம் இலக்க சுட்டி ஆகும். இலக்க சுட்டி ஆகும். சார் கொஞ்சம் திரும்பி சொல்லுங்களேன். ஓகே, எண்ணொன்றின் இலக்கங்களை கூட்டி எண்ணொன்றின் இலக்கங்களை கூட்டி 1 தொடக்கம் 9 வரையுள்ள 1 தொடக்கம் 9 வரையுள்ள ஓகே, கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா எழுதிட்டீங்களா எல்லாரும்? எஸ் சார். ஓகே, இப்ப நாங்கள் வினாக்களுக்கு போவோம். இலக்க சுட்டி சரி, முதலாவது எழுதிக் கொள்ளுங்க. 16
இலக்க சுட்டியை கண்டுபிடிங்க. எவ்வளவு இலக்க சுட்டி? 7. என்ன 1 plus 7 sorry 1 plus 6 7 7. சரி, அப்படி செய்யும்போது காட்டணும். ஓகே, ரெண்டாவது 458 458 ரிக்சன் சொல்லுங்க இலக்க சுட்டிய. 458 ரிக்சன் சொல்லுங்க இலக்க சுட்டி என்னன்னு சொல்லி. சார் இலக்க சுட்டி சொல்லுங்க. 458 ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஒயிட் போர்ட் தெரியுதா? 17. ரிக்சன் ஒயிட் போர்ட் தெரியுதா? ஒயிட் போர்ட்ல எழுதி இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இரண்டாவது வினா 458 இதுல இலக்க சுட்டி கவனிக்கணும், விளங்கப்படுத்தக்குள்ள கவனிக்கணும். 14. சரி, இப்ப நாங்கள் நாங்க இலக்க சுட்டி 1 வரையும் தான் வரும்னு சொல்லி நாங்க. அது எப்படி 17 வார இலக்க சுட்டி? இலக்க சுட்டியாக அமையக்கூடிய இலக்கங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. இதை விட வேற இலக்கங்கள் வராது இலக்க சுட்டிக்கு. விளங்கப்படுத்தக்குள்ள கவனிக்கணும், அங்க சத்தம் தான் கேக்குது. ஓகே, அப்ப 4 சக 5 சக 8 இத கூட்டினால் எங்களுக்கு விட வரும் 17. இப்ப இந்த 17 என்ன செய்ய போறோம்? திரும்ப 1 plus 7. அப்ப இலக்க சுட்டி எவ்வளவு? 8. இது விளங்குதா உங்களுக்கு? ரிக்சன் விளங்குதா உங்களுக்கு? ஓகே, மூன்றாவது வினா பாருங்க. அன்பா சொல்லுங்க மூன்றாவது வினாவுக்கு. அன்பா சொல்லுங்க மூன்றாவது வினா. ஓகே அன்பா எல்லாரும் செய்யுங்க. அன்பா விட சொல்லணும். எவ்வளவு அன்பா? 7 சரியா மக்கள் விட? 5 plus 6 plus 9 plus 8 plus 6 கூட்டினா எவ்வளவு? 34. சரியா? 7 சரி. வெரி குட். சரி, இப்ப இவ்வளவு எண்களுக்கும் நீங்கள் இலக்க சுட்டியை கண்டுபிடிக்கணும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, குயிக்கா நோட் பண்ணுங்க. இவ்வளவு எண்களுக்கும் இலக்க சுட்டியை கண்டுபிடிக்கணும். சரியா? இது ஹோம்வொர்க். நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்பீட் அப். ஓகே, நம்பர்ஸ் அவ்வளவு ஹோம்வொர்க் நம்பர்ஸ் அவ்வளவு குரூப்ல போட்டிருக்கிற மக்கள் எழுதாக்கள் எழுதி கொள்ளுங்க. நான் இதோட முடிச்சு கொள்ள. நன்றி, வணக்கம். பாய், குட் நைட். சரியா? ஹோம்வொர்க் செய்து அனுப்பிவிடுங்க. இன்றைக்கு அனுப்பிவிடுங்க ஹோம்வொர்க்.
ஓகே தேங்க்யூ ஓகே சார். ஓகே